உடலுறவு வைக்கும்போது அந்த உடலுறவோட நிலைகள் என்னென்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் த செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிற ஆண் உறுப்போட கண்டிஷனோட பேர் வந்து ஃப்ளாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு டியூப், இது ஆண் உறுப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக இருக்கும். அடுத்தது செக்ஸ் உணர்வுகள் வரும்போது, நமக்கு மனசில் ஒரு ரொமான்ஸ் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆண் உறுப்பில் ரத்த ஓட்டம் பாய்ந்து அந்த ஆண் உறுப்பு வந்து மைல்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த அளவுக்கு மாறும். முதல்ல இருந்தது ரொம்ப சாஃப்ட், இது இன்னும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். நாம் ஃபோர் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண் உறுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகி, ஏன்னா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி அதோட ஸ்டிஃப்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸலண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்டிஃபாக மடக்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து அரௌசல்னு சொல்கிறது. இந்த அரௌசல் இருந்தால் தான் ஆண் உறுப்பை பெண் உறுப்புக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்க முடியும். நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். டிசையர், அதுக்கப்புறம் ஃபோர் ப்ளே, அரௌசல், இன்டர்கோர்ஸ், அதுக்கப்புறம் எஜாக்குலேஷன், ஆர்காசம், எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அரௌசல் டிஸார்டர் தான் இங்கே வந்து மோஸ்ட் காமன். அந்த அரௌசல் டிஸார்டருக்கு பென்னிஸோட கண்டிஷன் வந்து ரிஜிடாக இருக்கணும், இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கான ரெமெடி என்னங்கிறத வந்து கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.